ஏடிஎம்கேக்கு 100 சீட், டிவிகேக்கு 80 சீட். அதிமுகவோட பவரை கர்டைல் பண்ணணும். அண்ட் இட்ஸ் a very clever formula. It's a master stroke. BJP is simply preparing for a hung assembly. தேர்தல் களம் சூடு பிடிச்சிருக்க இந்த டைமில் விஜய் டெல்லிக்கு போயிருக்காரு. இன்றைக்கி அநேகமாக தேர்தல் தேதி அறிவிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், பாஜக ரொம்ப நாளாக விஜயை என்டிஏ கூட்டணிக்கு உள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பாஜகவோட மாஸ்டர் பிளான் என்ன, அதை நம்ம புரிஞ்சுக்கணுன்னா பாஜகவோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு ஃபஸ்ட் அப்ஜெக்டிவ் 2029 ஜென்ரல் எலெக்ஷன்ஸில் ஜெயிக்கணும். அதில் தமிழ்நாட்டில் ஒரு கணிசமான அளவு சீட்டு ஜெயிக்கணும். அதுதான் அவங்களுக்கு முதல் குறிக்கோள். அதை சாதிக்கணும்னா 2026 அசம்பிளி எலெக்ஷனில் என்டிஏ கூட்டணி ஆட்சிக்கு வரணும். ஆனால் மூணாவதாக முக்கியமான ஒரு விஷயம், என்டிஏ கூட்டணி ஆட்சிக்கு வந்தாலும் அப்போ தான் தமிழ்நாட்டில் பிஜேபி வளருக்கு ஸ்பேஸ் இருக்குது. நம்ம இந்த அப்ஜெக்டிவ்ஸை நம்ம பார்த்தோம்னா ஒரு சில விஷயங்கள் கிளியர் ஆயிரும். டிவிகேக்கு 80 சீட் என்டிஏ கூட்டணியில் கொடுக்கறதா பேச்சுவார்த்தை நடக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் த லாஜிக் பிஹைண்ட் திஸ்? பிஜேபி இஸ் ப்ரொபோசிங் த ஃபாலோயிங் சீட் ஷேரிங் ஃபார்முலா. ஏடிஎம்கேக்கு 100 சீட், டிவிகேக்கு 80 சீட். மிச்சம் இருக்கிற சீட்டில் பாமகவும் பிஜேபியும் பங்கு போட்டுக்குவாங்க. அநேகமாக பிஜேபிக்கு 30 சீட் கொடுத்துட்டு பாமகவுக்கு ஒரு 24 சீட் கொடுப்பாங்க. இதுதான் ஐ திங்க் த ஃபார்முலா தட் பிஜேபி இஸ் ப்ரொபோசிங். ஏன்னா இந்த ஃபார்முலா படி ஏடிஎம்கே அண்ட் டிவிகே அவங்களோட ஸ்ட்ரைக் ரேட், அதாவது இத்தனை சீட்டில் எவ்வளோ ஜெயிப்பாங்க அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ரேட் 80% வச்சுக்கலாம். அதன்படி பார்த்தா ஏடிஎம்கே 80 சீட் ஜெயிப்பாங்க, டிவிகே 64 சீட் ஜெயிப்பாங்க, பாஜக பாமக ஒரு 10 சீட் 15 சீட் ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது இந்த 4 கட்சி சேர்ந்துச்சுன்னா என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்துடும். ஏன்னா தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவையான அளவு சீட்ஸ் 117. ஆனால் இந்த ஃபார்முலா படி எந்த பார்ட்டிக்கும் சிம்பிள் மெஜாரிட்டி வராது, இன்க்ளூடிங் ஏடிஎம்கே. அப்போது ஏடிஎம்கேவோட ஓட்டு சதவீதம் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகும், அவங்களோட பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகும், டிவிகேக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் க்ரியேட் ஆகும், ஒரு ஹங் அசம்பிளி வரும். பட் ஸ்டில் என்டிஏ வில் ஃபார்ம் த கவர்மெண்ட். கம் 2029 இதே நிலைமை நீடிச்சதுன்னா என்டிஏ கூட்டணி வில் பி இன் பவர் இன் தமிழ்நாடு. இதை வச்சு அவங்க ஈஸியாக ஒரு கணிசமான சீட்ஸ் ஜெயிச்சிட முடியும். இந்த ஃபார்முலா ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பெரிய செக் அப்படின்னா, அவர் சிஎம் ஆகிறது என்டிஏ கூட்டணியோட தயவில் இருக்கும். ஏடிஎம்கே 100 சீட்டுக்கு மேலே கண்டெஸ்ட் பண்ணாட்டி 117 சீட் கண்டிப்பாக அவங்களால ஜெயிக்க முடியாது. அப்போது கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கான சிம்பிள் மெஜாரிட்டி ஏடிஎம்கே கிட்டே இருக்காது. ஸோ அந்த சிஎம் சேரில் உட்கார்றதுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என்டிஏ கூட்டணியோட தயவு வேணும். அதனால் அவர் தன்னிச்சையாக எதுவும் முடிவு எடுக்க முடியாது. ஒருவேளை என்டிஏ கூட்டணி இந்த மாதிரி பவருக்கு வந்துருச்சுன்னா 2029 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸில் டிஎம்கே பெருசாக ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பெரிய லாபம் எதுவும் கிடையாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்டிஏ கூட்டணி கணிசமான சீட்ஸ் ஜெயிச்சிரும், சென்டரில் பவரை தக்க வச்சுக்கணும். இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் பிஜேபியோட மாஸ்டர் பிளான். சமீபத்தில் ஆளுநர் திரு ஆர் என் ரவியை மாற்றிட்டு கேரளா கவர்னரை கொண்டு வராங்க. அதுக்கு காரணம் என்ன? பிஜேபி இஸ் சிம்பிளி ப்ரிப்பேரிங் ஃபார் அ ஹங் அசம்பிளி. ஸோ தே நீட் அ கவர்னர் ஹூ கேன் நேவிகேட் ஹங் அசம்பிளி. இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கலான்னா,
தமிழ்நாட்டில் தே வாண்ட் அ ஹங் அசம்பிளி, தே வாண்ட் என்டிஏ டு ஃபார்ம் த கவர்மெண்ட். பட் அட் த சேம் டைம் ஏடிஎம்கேக்கு சிம்பிள் மெஜாரிட்டி வரக்கூடாது. அப்போ தான் வந்து என்டிஏ கூட்டணியோட தயவு ஏடிஎம்கேக்கு இருக்கும், தேவைப்படும். இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் விஜய் மேலே பயங்கர ப்ரெஷர் போடுறாங்க அவங்க. இதனால தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் டிவிகேவை உள்ளே கூட்டு வரக்கு கொஞ்சம் தயக்கம் காட்டுறாரு. ஏன்னா இன்றைக்கி அவர் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பேசுனதை வச்சு பார்த்தோம்னா டிவிகே கூட நாங்கள் பேசலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் அவர் பிஜேபி பேசலை அப்படிங்கிறத மறுக்கலை. அது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இன்றைக்கி சாயந்தரம் எலெக்ஷன் அறிவிச்சிருவாங்க. கூடிய விரைவில் கூட்டணி ஃபார்ம் ஆயிரும். இந்த தியரி கரெக்டாக இல்லையான்னு நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.